வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன் ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சேட்டலைட் ஸ்டேஷன் அண்ட் ரிடக்ஷன் டு சென்டர் அப்படின்னா என்னென்னு நம்ம ஒரு டாபிக் லாஸ்ட் வீடியோவில் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற முந்தின வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை ரெஃபர் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ரிடக்ஷன் டு சென்டருங்கிறத நம்ம இந்த ப்ராப்ளம் பார்க்குறோம். ஸோ ஒரு சேட்டலைட் ஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஸ்டேஷன், அதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபிக்ஸ் பண்ண முடியாட்டி பக்கத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்து அதில் ஆங்கிள்ஸ் மெஷர் பண்ணி அந்த ஆங்கிளை மெயின் ஸ்டேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறது தான் ரிடக்ஷன் டு சென்டர். ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படி ஒரு கேஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. From an eccentric station S 12.25 meter to the west of the main station B, the following angles were measured. Angle BSC, angle CSA கொடுத்திருக்காங்க. The station S and C are to the opposite sides of the line AB. Calculate the correct angle ABC if the lengths AB and BC are this much அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ எசென்ட்ரிக் ஸ்டேஷன் அப்படிங்கிறதான் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்டேஷன் ஆர் ஃபால்ஸ் ஸ்டேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. மூணுமே ஒரே மீனிங் தான். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த சேட்டலைட் ஸ்டேஷன் மெயின் ஸ்டேஷனுக்கு வெஸ்ட்ல இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம டிராயிங் வரையும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இதான் மெயின் ஸ்டேஷன் பி, அதுக்கு சேட்டலைட் ஸ்டேஷன் வெஸ்ட். ஸோ இது ஈஸ்ட், நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். ஸோ வெஸ்ட் 12.25 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கு. ஸோ இதான் சேட்டலைட் ஸ்டேஷன் எஸ். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் 12.25 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the angles measured were angle BSC, angle CSA கொடுத்துட்டாங்க. ஸோ angle BSCங்கிறது இந்த வேல்யூ, இன்னொரு வேல்யூ, CSCங்கிறது ஒரு ஆங்கிள் கொடுத்துட்டாங்க. The stations S and C are to the opposite sides of line AB அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பாருங்க, ஸோ கொடுத்துருக்க ஆங்கிள் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிள் BSC, ஆங்கிள் BSC பாயிண்ட்னா 76 டிகிரி. ஸோ இங்க இருந்து இதுல இருந்து 0 76 டிகிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இப்போ கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஆங்கிள் பிஎஸ்சி, ஸோ இது பார்த்தீங்கன்னா 76 டிகிரி இருக்கு. அடுத்த ஆங்கிள் சிஎஸ்ஏ, சிஎஸ்ஏ, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 54 டிகிரி இருக்கு. சிஎஸ்ஏ. ஸோ வரைஞ்சி முடிச்சுட்டு அவங்க கொடுத்துருக்க ஒரு கண்டிஷன் எப்பயுமே கொடுப்பாங்க. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ ஆங்கிள் பிஎஸ்சி சிஎஸ்சியை கொடுத்துட்டாங்க. ஸோ த ஸ்டேஷன் எஸ் அண்ட் சி ஆர் டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் லைன் ஏபி. ஸோ ஏபின்னு ஒரு லைன் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எஸ்ஸும் சியும் அதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வரைஞ்சிருக்கிறது கரெக்ட். ஸோ நமக்கு ரெக்குவயர்மெண்ட் இந்த நம்ம மெயின் ஸ்டேஷன் இதுதான் ஏசிபி. இதுதான் மெயின் ட்ரையாங்கிள், இதுதான் மெயின் ட்ரையாங்கிள். இந்த எஸ்ங்கிறது சேட்டலைட் ஸ்டேஷன். இந்த சேட்டலைட் ஸ்டேஷன்ல தான் நம்ம ஆங்கிள் எடுக்க முடியும். இந்த பி பாயிண்ட்ல இன்ஸ்ட்ருமெண்ட் வைக்க முடியாது. அதனால எஸ்ங்கிற பாயிண்ட்ல பக்கத்துல வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எப்பயுமே நமக்கு ரெக்கவர்ட் ஆங்கிள், இந்த கரெக்டட் ஆங்கிள் கேட்குறாங்கல்ல ஏபிசி, அதான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. லென்த் ஏபி அண்ட் பிசி கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி பார்த்தீங்கன்னா இந்த லென்த் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே தனியாக எழுதிருங்க. ஏபி இஸ் ஈக்குவல் டு 5286.5, BC 4932.2 meters. இது small d. D is equal to BS. D 12.25 meter. ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த லென்த் நம்ம மெஷர் பண்ணி வைக்கிற லென்த் தான். ஸோ ஆங்கிள் BSC, ஸோ ஆங்கிள் BSC, ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்துட்டாங்க 76 டிகிரி 25 minutes 32 seconds. ஸோ லாஸ்ட் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வேல்யூ தான் காமா. ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஎஸ்சி. இது பார்த்தீங்கன்னா டீட்டா. ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஆங்கிள் சிஎஸ்ஏ. ஸோ 54 டிகிரி 32 minutes 20 seconds. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேட்டலைட் ஸ்டேஷன் இஸ் லெஃப்ட் டு தட் ஆஃப் பி. வெஸ்ட், அதாவது வெஸ்ட் சைடு மெயின் ஸ்டேஷனுக்கு லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ இதுக்கு நமக்கு டைரெக்டாக நம்ம டெரிவேஷனில் எடுத்த ஃபார்முலாவே என்ன பண்ணிடலாம், டைரெக்டாக அப்ளை பண்ணிடலாம்.
இது வந்து பீட்டா 1. ஸோ பீட்டா 1 பீட்டா 2ங்கிறது ரிமைனிங், அதாவது மெயின் ஸ்டேஷன் போக உள்ள ரிமைனிங் 2 மெயின் ஸ்டேஷன் இருக்குல்ல, அதாவது சேட்டலைட் ஸ்டேஷன் தேவைப்படுற இடத்துல இருந்து மிச்சம் 2 ஸ்டேஷன் இருக்குல்ல, அதுக்கும் சேட்டலைட் ஸ்டேஷன் மெயின் ஸ்டேஷனுக்குள்ள ஆங்கிள் தான் பீட்டா 1 அண்ட் பீட்டா 2 ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ பீட்டா 1 பீட்டா 2 கண்டுபிடிச்சாதான் நம்மளால ஆல்ஃபா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஃபைண்டிங் பீட்டா 1. பீட்டா 1 ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சைன் பீட்டா 1 ஃபார்முலா நம்மகிட்ட இருக்கும். ஸோ அதில் தான் கண்டுபிடிச்சிருப்போம். டி சைன் theta plus gamma divided by this C, that is AB distance. Now this C, the small c தான் AB, small a தான் வந்து BC, divided by C into 206265. ஸோ அந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறது போன வீடியோவில் இருக்குது. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 12.25 into sin 54 degree 32 minutes 20 seconds plus 76 degree divided by C value on the distance 5286 into 206265. So reporting beta 1 value on the 360.92 seconds. So the answer on seconds level. So the 60 divide minutes and seconds. Minutes 60 minutes 60 seconds 1 minute to 1. So 60 divide பண்ணோம்னா 6 minutes 0.92 seconds. So இதே procedure வந்து beta 2 யூஸ் பண்ணணும். So beta 2 is equal to d sin gamma divided by a. So the derivation ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா புரியும். லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். 12.25 into so sin gamma is 76 degree 25 minutes 32 seconds divided by a 4932.2. So solve பண்ணோம் அப்படின்னா the answer is 497.98 seconds, which is equal to 8 minutes 17.98 seconds. So இதான் பார்த்தீங்கன்னா பீட்டா 2. ஸோ ஃபைனலாக நமக்கு ஆல்ஃபாவோட ஃபார்முலா என்னன்னா தீட்டா ப்ளஸ் பீட்டா 1 மைனஸ் பீட்டா 2. ஸோ இதான் வந்து நமக்கு கரெக்டட் ஆங்கிள் ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ இது எப்படி இந்த ஃபார்முலா வந்ததுங்கிறதும் அதில் இருக்குது. ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் ஸோ தீட்டா வேல்யூ 54 degree 32 minutes 20 seconds, beta 1 beta 2 value substitute பண்ணீங்கன்னா alpha is equal to 54 degree 30 minutes 2.94 seconds. So இதான் பார்த்தீங்கன்னா final alpha. So the alpha value வந்து தீட்டாவோட கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மினிட்ஸ் கணக்கில் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வச்சு செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே இந்த தீட்டாங்கிறது ஏஎஸ்சி தானே. அதே மாதிரி தான் ஏபிசியோட பக்கத்தில் இருக்கிறது தான் ஏஎஸ்சி. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேட்டலைட் ஸ்டேஷன் ப்ராப்ளம் வரும். கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து அந்த டிராயிங்கை நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ அதில் இருந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம கிரியேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். ஸோ அடுத்து வந்து இதில் வேற ஒரு கேஸில் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இன்னும் சர்வேயிங் வீடியோஸ், ரயில்வேஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், அப்புறம் ஃபீல்ட் டெக்னிக்ஸ், AutoCAD, ரிவிட் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இது தேவைப்படுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.